இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். கைமாறு கருதாத உதவி. குறள் எண் 218. இடன் இல் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒழுகார் கடனறி காட்சியவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செல்வம் சுருங்கிய காலத்தும் ஒப்புரவு செய்வதற்கு தளரார், தாம் செய்ய தகுந்தவற்றை அறிந்த இயற்கை அறிவுடையார் என்கிறார். அதாவது செய்ய வேண்டிய கடமைகள் இவை என்பதை அறிந்து ஒழுகும் சான்றோர்கள் நல்லவைகளையெல்லாம் தங்கள் கடமைகளாக மேற்கொள்வார்கள். அந்த நல்லவைகளிலும் ஒப்புரவை காட்டிலும் சிறந்த நல்லது என்று நினைப்பவர்கள் ஒப்புரவை எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் செய்ய தவறமாட்டார்கள். அவர்களிடம் செல்வம் சுருங்கிய போதிலும் அவர்கள் ஒப்புரவிற்கு தயங்க மாட்டார்கள், ஒப்புரவு செய்ய தயங்க மாட்டார்கள். ஏனென்றால் பிறருக்காக வாழக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் ஒப்புரவு செய்பவர்கள். எதையும் எதிர்பார்க்காமல் தானே அவங்க உதவி செய்கிறார்கள். அதாவது எதையும் எந்த உதவியையும் எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்பவர்கள்தான் அந்த சான்றோர்கள். என்ன அற்புதமாக விளக்கியிருக்கிறார் பாருங்கள். அதாவது செல்வம் குறைந்த போதிலும் கூட ஒப்புரவு செய்ய ஒப்புரவாளர்கள் தயங்க மாட்டார்கள். இது ஒன்று போதுங்க. எவ்வளவு கருத்துக்கள் அடங்கியிருக்குன்னு பாருங்கள். 1.25 அடியிலே உலகத்தைக்கே கருத்தை தெரிவிக்கிறார் நம் தெய்வப்புலவர். நம் மண்ணில் பிறந்த ஒரு மனிதர். இவருக்கு நம்ம மதுரையில் தான் இவருடைய நூல் அரங்கேறியது. தெய்வப்புலவர் திருக்குறள் நூல் அரங்கேறியது. ஆனால் இவருக்கு கோயில் எங்கு இருக்கிறது என்றால் சென்னையிலே இருக்கிறது, மயிலாப்பூரிலே. அந்த மாதிரி ஒரு நல்ல மனப்பான்மை உள்ள நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய மனிதனுக்கு கூறிய மனிதனுக்கு மனிதனால் கூறிய அறிவுரை தான் திருக்குறள். அந்த திருக்குறளை நாம் எப்பவும் மறக்கக்கூடாது. மாணவ செல்வங்களே, உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். அதை உங்கள் நாட்குறிப்பில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்க விரும்பும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.